அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேரேஜ் vlog. போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோக்குள்ள நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. வீடியோவை லாஸ்ட் வரைய ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை புதுசா பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாணத்துக்கு நாங்க காலையிலேயே ஃபேமிலியோட வந்துட்டோம். கல்யாணக்கார வீடுனா ஒரு களை கட்டும்ல. நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. எல்லாரையும் மீட் பண்ணுவோம். எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதைன்னு எல்லா கதையும் பத்தி பேசிட்டு இருப்போம். போன இடத்துல என் பொண்ணு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டா. 2 பேரும் ஏதோ பிசினஸ் பத்தி பேசுற மாதிரி தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என் பையன் எப்படா பிரியாணி வரும்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தான். பிரியாணியுமே ரெடி. பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? நாங்க எல்லாருமே பந்திக்கு போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. எங்க ஊர்லனா காலையில சாப்பாடு, நைட்டு தான் கல்யாணம். பிரியாணி வேற லெவல் டேஸ்ட் வந்துச்சுங்க. பிரியாணி கூட ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, ஸ்வீட்டு, சிக்கன் 65 எல்லாம் சேர்ந்து தரமான பிரியாணியா சாப்பிட்டோம். ஃபினிஷிங் டச்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கல்யாணத்துக்கு எடுத்த அந்த சேலையை உடுத்திட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சேலையோட பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்யாணத்துக்கு வந்தாச்சு. ரிசப்ஷனுமே நடந்துக்கிட்டு இருந்தது. மழைக்கு இதமாக சூடாக நல்ல ஒரு காஃபி தந்தாங்க. காஃபியுமே குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை உள்ள ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையுமே நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மணமக்களுக்காக துவா பண்ணுங்க. இன்னைக்கு சமையல் வேலை இல்லை, ஏன்னா நாங்கள் வலிமா விருந்துக்கு போகிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டில் வைப்பாங்க. இன்னைக்கு வலிமாக்கு போகிறனால வீட்டில் சாப்பாடு வேலை இல்லை. அதனால செடியை ரெடி பண்ணி வச்சிடலாம்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த செடி என் பையன் இஸ்லாமிய கல்வி சங்கத்திலேருந்து வாங்கிட்டு வந்தான். இஸ்லாமிய கல்வி சங்கத்தில் வருஷம் வருஷம் காம்படிஷன் வைப்பாங்க. எல்லா மதரசா பிள்ளைங்களுமே கலந்துக்கிடுவாங்க. இந்த வருஷம் கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்குமே செடி கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த செடியோட நேம் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். அந்த செடிங்களெல்லாம் பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வீட்டில் நிறைய செடி வைங்க. வலிமாக்குமே வந்துட்டோம். இன்னைக்கும் பிரியாணியா அப்படின்னு நினைக்காதீங்க. விருந்துனாலே பிரியாணி தாங்க. இங்கே பசங்களுக்குமே பந்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க. லேட்டாக சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் லேட்டாக தான் போய் சாப்பிட்டோம். அதே வாழையில அதே ஸ்வீட்டு, அதே பிரியாணி. ஆமாங்க. இது ஏஎன்பி கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து பிரியாணி ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. வலிமாக்கு அவங்க தான், கல்யாணத்துக்கு அவங்க பிரியாணி தான். பிரியாணி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பசங்கன்னா சிக்கன் 65 மட்டுமே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.